டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:15 ஆச்சு. ஸோ வந்து ஸ்கேட்டிங் போர்டில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேராக வந்து பண்ணால் நம்ம அஜிமாப்பிள் வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பண்ணால் டிடிஎஃப் பெட் ஷாப்பில் போய் கேக் கட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, சர்ப்ரைஸா நீங்க தான் பிளான் பண்ணணும். நீங்க தான் சர்ப்ரைஸா பிளான் நீ கேன்சல் பண்ணிட்டல. அது அந்த ஹோட்டல் பேர் என்ன? லீலா பேலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஷாலர் வந்து கேக் கட் பண்ணலாம்னு சொல்லி புக்லாம் பண்ணிட்டான். உள்ள எவ்வளவு பேர் அலோடு? நான் ஒரு 3-4 பேரை வச்சுட்டு போலாம்னு நினைச்சேன். 3-4 பேருக்கு நம்ம கார்ல எவ்வளவு பேர் போயிட்டு இருக்கோம்? 3 பேர். இன்னொருத்தங்க அஜி. இந்த 4 பேர் வச்சு ரெடி பண்றது. நம்மளோட வட்டாரம் கொஞ்சம் பெருசு ஷாலின், தப்பா நினைச்சுக்காத. அதனால தாங்க லீலா பேலஸ்க்கு போக முடியாம போயிடுச்சு. சரி, இப்ப நானு நீ கிருஷ்யா அஜி. அப்ப அஜித் ஃபீல் பண்ண மாட்டானா? அப்புறம் இன்னும் நம்மள பார்க்க நிறைய தம்பிங்க வந்திருக்காங்க. அந்த தம்பிங்கள ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் வேணாம். அஜிக்கு ஃபோன் பண்ணி என்ன பிளான்னு சொல்லி கேட்க. போன் பேசலாமாடா? பின்னாடி உட்காந்துட்டு பேசலாமா? நான் பின்னாடி உட்காந்துட்டு கார்ல போறேன்ல. நீங்க பேசஞ்சர். ஒன்னும் தெரியல ஷாலினி, நமக்கு மட்டும் ரூல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என் பர்த்டே ஒரு போன் எடுக்க மாட்டேங்கிறா. சொல்லு. இவனுக்கு இந்த வாட்டி வித்தியாசமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், கார் ஓட்டிட்டு கேக் வெட்டணும் சொல்லியிருக்கா. நான் கேட்டு மறுபடியும் உள்ள போன ஆசையா இருக்கா ரொம்ப. ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணலைங்க. நான் என்ன சொன்னேன்னா, போன வருஷம் பைக்ல தான் பர்த்டே கொண்டாடினேன். பைக் ஓட்டிட்டே இருக்கும்போது பர்த்டே வந்துடும். அதுக்கு முன்னாடி வருஷமும் அப்படிதான். கரெக்டா பர்த்டே டைம்ல பைக் ஓட்டிட்டு இருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த வாட்டி கார் ஓட்டிட்டு இருக்கலாம். அப்படியே ஓரமா நிப்பாட்டி கேக் வெட்டலாம். அப்படி மீன் பண்ண வந்தேன். இந்த கையில கேக்கு, இந்த கையில கத்தி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி அது அப்படியே எதுக்கு நீ வேற எங்கேயும் போட, டைரக்ட் ஸ்டேஷனுக்கு டிராப் பண்ணிட்டு அப்ப கொஞ்சம் பெட்ரோல் லாபம் வந்துரும்ல. இல்ல, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்ப்ரைஸ் தெரியல, அதனால. இல்ல ஆக்சுவலி பண்ணியாச்சா? தெரியலையே. நீ பண்ணலையா? ஆக்சுவலி நான் கேக்லாம் பெருசா கட் பண்ணி சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க பாரு, பாப்பர்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். 12 பாப்பர்ஸ் நான் தனியா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன். டிடிஎஃப் இவனுக்கு தான் வாங்காம எங்க போயிட போறானுங்கன்னு. ஏன்பா? வந்து இந்த வாட்டி வந்து ஒரு டிடிஎஃப் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்கேட்டிங் ஓட்டி. சோ அதுக்காக தான் வந்து பண்ண தீராத பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ளை பண்ணியாச்சு ஒலிம்பிக்ஸ்க்கு? இல்ல சார், இப்பதான் ஏறி நிக்கிறேன். அடுத்தது நடக்கணும், ஓடணும், பழகணும். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பழகிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல 6 வருஷம் கழிச்சா? 6 மாசம் கழிச்சு ஒலிம்பிக்ஸ் போறியா? டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டா என்ன பிளான்? என்ன ஷாலினி பிளான்? உண்மையாவே ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. ஏன் ஷாலினி, என்ன பிரச்சனை சொல்லு? டைம் பாஸ்க்காக கோவத்துல இருக்கு. ஆக்சுவலி டைம் வந்து 10:20 பக்கம் ஆச்சுங்க. 10:30 பக்கமா? சாரி. டைம் வந்து 11:20 பக்கம் ஆச்சு. இப்போ வந்து பண்ண டக்குனு போய் குளிச்சுட்டு டக்குனு கிளம்பி எங்க போறோம்ப்பா? ஷாப்ல தான் தண்ணி இருக்கு. குளிக்கலாம் இல்ல தம்பி ஏன்பா இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்க? என்னை மாட்டி விடணும், அது நீ பாக்கணும். 20ல போயிட்டு இருந்தா அப்புறம் போன்னு சொல்லாம என்ன சொல்லு சொல்றது? ஏய், நம்ம பாய்ஸ் தான் பாரு, நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க போல. பட் காது பட்டுச்சு. டேய், அஜித் ஒண்ணு பண்ணான்டா. வாசனுக்கு தெரியாம கேக் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அஜி சொல்லிருக்கான். என் கூட தான் இருக்கான். ஆனா போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். பெட்ரோலுக்கு 50 ரூபா கொடுங்கண்ணா. எப்படி டிடிஎஃப் அவங்க கேக் வெட்டுறது, சர்ப்ரைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸா தான் பண்ணுவாங்க. சோ நம்மளும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி காமிச்சுக்கணும். ஓகே டிடிஎஃப், டக்குனு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம்